மகாராணி, மகுடம் தயாராகிவிட்டனவா? இன்னும் இல்லை அரசே. ஏன், என்ன தாமதம்? தாங்கள் தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்தவரா, அரசியல் அறிவு இல்லாதவரா? ஆகையால் தாங்கள் முடிசூட்டிக் கொள்ள முடியாதா? தாழ்ந்த ஜாதி, அரசியலை அறியாதவன் யார்? சொன்னவன் எவன்? தானும் நாடும் ஒன்றென கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தில் பிறவானவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காத்த குடியானவன் மகுடம் தாங்க முடியாதா? அந்த புறவியில வந்து ஆழ்ந்த சிவாஜியை பார்த்து நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் பார்வாற்றி உலகம் மன்னவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே? ஓரத்திலே நின்று கொண்டு வெற்றி வரட்டும், அதன் சாரதத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? உரை தடுத்து வாழெடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி இதை எடுக்க புறப்பட்ட வேங்கையை போ எங்கே பகைவர், எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாத என் அண்டை நாட்டை காப்பேன் காப்பேன் என சூளுரைத்து, இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள் என எண்ணி உயிரையும் மிஞ்சி ஓடினேன், பகைவரை தேடினேன், வாள் கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன். பகை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டா? முடிசூட்டிக் கொள்ள தடை செய்வார்களா? அரசியலை நான் அறியாதவனா? அரசு வித்தைகள் புரியாதவனா? எவனோ வந்தவன் தந்த வாய்ப்பொரு கேட்டு நொந்து போக நான் ஒன்றும் நோயாளி அல்ல. தன்னை விட்டு ஒருவன் இந்த தரணியால தகுதியானவனாக கேட்டு விட்டானா? ஏமாந்த மக்களும் ஏற்றம் கண்டு தாமேன நாடென தலைக்கண பிடித்து திரியும் இந்த புல்லுருவிகள் எனது முடிவை தடுக்கிறார்களா, இல்லை அவர்களது முடிவை தேடுகிறார்களா? அதோ பேர்னா கொட்டியவரையும் கூவியவரையும் எட்டியவரையும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி, வாழ்க சிவாஜி என வாழ்த்துறை கூறி வணங்கிய பாது என எதிரொலித்தது அந்த கோட்டை இதுதான். அதோ ராஜகிரி பாடுவார் ஆட்டமுமாய் பாடுவார் பாட்டமுமாய் அந்நியர் கழித்திருக்க, யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என நான் படையெடுக்க, என்னடா முடியும் முன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க, என்னடா முடியும் உன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க, இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என நான் வாள் எடுக்க, பெட்டையர் குத்தம் உள்ளம் கலங்கு மராட்டிய மண்டல மக்கள் கழிக்க, நான் கத்தி காட்ட கோட்டை இதுதான். அதோ புரந்தர், போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம், ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை, இடுப்பொழிந்தோம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும் என்று ஏறு முன் ஏறு என எக்காலம் விட்டு தகவலின் படைகளை களியென கழித்து நான் முரசு ஒழித்து முழங்கிய கோட்டை இதுதான். இதோ கல்யாண். கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், ஐயோ ஐயோ என அலறிய குழந்தைகள், முடிவு தெரியாமல் தவித்த முதியோர்கள் அந்த கொடியோரின் கையில சிக்கிக் கிடந்தனர்.
பகைவரின் படைகளை பொடி பொடியாக்கி நான் போர்க்களம் ஏந்தி மராட்டிய கொடியை ஏற்றிய கோட்டை இதுதான். இதுதான் முடிவென்றால், இல்லை எனக்கு மணி முடி என்றால், நான் கட்டி காத்த கோட்டைகள் வேண்டுமோ, கொத்தளங்கள் வேண்டுமோ, வெற்றி பாட்டு வேண்டுமோ, பரவசம் வேண்டுமோ, கரையான் புற்றி என்ன கருநாகத்திற்கு சொந்தமோ, உறங்கிக் கொண்டிருந்த புலி மகாராணி என்னையா யார் என்று கேட்டார்கள். எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த மண்டலத்தின் காவலனோ, எவனது நெற்றியில் இரத்த திலகம் எப்பொழுதும் திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம் மக்களின் மடமையை கண்டே வாழும் கூட்டம் கேலி பேசுகிறதாம். தாழ்ந்த ஜாதி அரசியலை அறியாதவன். அன்னை பவானி, உன் கண்கள் சிவக்கட்டும்.